வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ என்ன போட்டிருந்தோம், அதாவது போன வீடியோ என்ன போட்டிருந்தோம்னா த சீக்ரெட் 7th பார்ட் அப்படி போட்டிருந்தோம், பார்ட் 7 போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 8 போட போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். அது மட்டுமே இல்லாமல் நான் எப்போயுமே ஆத்திரா மாதிரி சொல்கிற மாதிரி இப்போயும் ஆத்திரா மாதிரி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ அதாவது 7 சாப்டர் போட்டிருக்கோம், அதாவது 7 பாட்டு போட்டிருக்கோம். அந்த பார்ட்ஸில் 7 பார்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து போகிற வீடியோஸை டெய்லியும் பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 8ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஆத்தரா மாதிரி உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது ஒரு புக்கு மாதிரி அந்த ஆத்தரோ இல்லை அந்த புக்கு மாதிரியே உங்ககிட்ட பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிருப்போம், இல்லை ஒரு தடவையாச்சும் நம்ம வாழ்க்கையில் நினச்சிருப்போம். என்ன நினச்சிருப்போம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, என் வாழ்க்கையே இதோட முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை இது மாதிரி தான் போகுது, என் வாழ்க்கையே நாசமாக போச்சு, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, என் கையில் என் வாழ்க்கை இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வச்சுருப்போம். அது மிக மிக தப்பு. அப்போ நானும் இது மாதிரி ஒரு தடவை என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, என் கையில் எதுவுமே இல்லை, நான் வந்து எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை, அப்படி நிறைய விஷயங்கள் நானும் நினச்சிருந்தேன். அப்போ நான் வந்து ரோட்டோரமாக நடந்துகிட்ருக்கும் போது ஒரு கூழாங்கல்ல பார்த்தேன். அந்த கூழாங்கல் எனக்கு மனதை கவர் அளவுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. அந்த கூழாங்கல்லை நான் நன்றி கல்லுன்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஏன் அது நன்றி கல் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா, அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நான் என் பாக்கெட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன். அந்த பாக்கெட்டில் ராத்திரி வைக்கும் போதோ இல்லை கால் எடுக்கும் போதோ எனக்கு நான் நன்றி சொல்லிப்பேன். இன்றைக்கு நாள் நல்லா இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நன்றி சொல்லிப்பேன். அதுமாரி நான் நன்றி சொல்லிவிட்டு இல்லை நன்றி பூர்வமாக நான் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நாள் நல்லாவே போகுது. அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி எனக்கு திரும்பி கிடச்சாங்க. பிரிஞ்சு போன என் ஃபேமிலி, என்னோடய பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு திரும்பி கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இதேமாரி எனக்கு பழக்கமாகிட்டு இருக்க பேர் ஒரு நாளும் இதேமாரி என் கூழாங்கல்லை நான் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ என் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகும்போது என்னோடய ஆஃப்ரிக்கன் நண்பர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அவர் வீட்டுக்கு திறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என் பாக்கெட்டில் கூழாங்கல் கீழே விழுந்துருச்சு. அப்போ கூழாங்கல் தவறுதலாக கீழே விழுந்தோடனே என்னோடய ஆஃப்ரிக்கன் நண்பர் இது என்னது அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், இது நன்றிக்கல், நன்றி பூர்வமாக இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து போயிட்டார். அப்புறமா அவர் ஆஃப்ரிக்காவுக்கு போனவொடனே அவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அதாவது என்னென்னா, என் பையன் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கான், எனக்கு அந்த நன்றிக்கல்லை 3 அனுப்புறீங்களா அப்படின்றது கேட்டிருந்தார். இவரும் அது ரோட்டோரமாக தானே கிடக்குது, இதுக்கு எதுக்கு நம்ம வந்து இது பண்ணோம், நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை, இது நம்ம நண்பர் வேறு அவளுக்கு எடுத்து அனுப்பலாம் அப்படின்றது முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும். ஓகேங்களா? அந்த கல் வந்து நல்லாவும் இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும், இல்லை கரெக்டாக இருக்கணும் அந்த ஷேப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தோரமாக அங்கே இருக்கிற ஆத்தோரமாக அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆத்தோரமாக போயிட்டு கல்லுங்க நல்லா அழகாக இருக்கிற கல்லுங்களை எடுக்கிறாரு. அந்த கல்லுங்களை எடுத்து அவருக்கு அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து திருப்பியும் ஒரு கொரியர் வருது. என்ன கொரியர் அப்படின்னா, உங்களால் என் பையன் தேறிட்டான், இப்போ ரொம்ப நல்லா இருக்கான் என் பையன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் நன்றிக்கல்லை நான் மற்றவங்களுக்கு கொடுத்தேன், அதை ஒரு வியாபாரமாக மாற்றினேன், அதனால எனக்கு சில லாபம் கிடச்சிது, அது மூலயமா என் பையனை இன்னும் நான் தேர்த்தி இப்போ வந்து நான் மருத்துவ செலவுலாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நினச்சி பாருங்கள், ஒரு சாதாரண கூழாக்கள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கு. அதாவது நம்ம ஒரு பொருளை பற்றி இன்னும் நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு பொருள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மனசால் நினச்சாலே போதும் அந்த பொருள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டிங்க, இந்த பொருள் நான் இங்கே எடுத்துகிட்டு போகும்போதோ இல்லை இந்த விஷயத்தை நான் எடுத்துகிட்டு போகும்போதோ எனக்கு வந்து அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, அதனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நடக்கும். அதே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பொருளை மறந்து வச்சுட்டு போயிடுவீங்க, அன்றைக்கி வந்து எனக்கு வந்து அதிர்ஷ்டம் நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அதனால் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து மறந்த வியாதி இருக்குது. அப்போ அந்த மறக்கிற வியாதி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை மறந்து வச்சுட்டு போயிடுறீங்க. அதனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறதுனால நாள் நல்லா இல்லாமல் போயிடுது. உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண முடியும்னா ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, ஒரு கூழாங்கல்லாக இருந்தாலும் சரி, ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்சாக இருக்கட்டும், உங்களோட சைக்கிளாக இருக்கட்டும், உங்களோட பைக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் போதும், அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் எப்போத்துலேருந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பக்கூடியாத ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, இது வார்த்தைகளாலே சொல்ல முடியாது என்னால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுதக்கூடிய விஷயமும் கிடையாது. அதுமாரி பார்த்திங்கன்னா இதோட செயல்கள்லாம் அபிரதமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இன்னிலேருந்தே நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சாரஸ்யமாக இருக்கும். இதை நம்பக்கூடியாத விஷயமாக கூட இருக்கும். ஆனால் இந்த விஷயத்த நான் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சயின்டிஸ்ட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஆளும் இல்லை. என்னால் முடிஞ்ச விஷயத்தை தான் நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கேன். இது உண்மைன்றதை எல்லோரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டில். அது என்ன விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம், அதாவது ஸ்பேஸில் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுமாரி சில ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி விஷுவலும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. அதாவது ஒலிம்பிக் போட்டியில் ஓடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஓடுறவங்கள கூப்பிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்ன டெஸ்ட்டுனா, அவங்க மனசில் நினைக்கிறது. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் உங்கள் மனசில் நினைங்க, நீங்கள் ஒலிம்பிக் போட்டியில் ஓடிட்டுருக்கீங்க, நீங்கள் ஓடிட்டுருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் பக்கத்தில் நிறைய போட்டியாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஃபீல் பண்ண மூலயமா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓடும்போது எந்தெந்த மசில்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கோ அதேமாரி அவங்களோட அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க மசில்ஸ்லாம் இதுவாகுது. அதாவது கரெக்டாக அந்த மசில்ஸ்லாம் மூவ் ஆகுது. இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட் வச்சு, அதாவது இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி டெக்னாலஜி வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் நம்ப முடியாத விஷயமா இருக்கும். ஆனால் இது ஒரு உண்மை தான். அவங்களோட மசில்ஸ், அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கற்பனையால் இயங்குது. இது உண்மையிலே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஒரு முக்கியம் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்களால் தான் நம்ம செயல்படுறோம். நம்மளோட நல்ல எண்ணங்களால் நம்ம நல்லவராக மாறுறோம், நம்மளோட தீய எண்ணங்களால் நம்ம கெட்டவர்களாக மாறுறோம். அதனால் எண்ணங்கள் எப்போவுமே நல்லா தான் இருக்கணும். அவர் ரேஸில் ஓடுற மாதிரி, அதாவது மேரத்தானில் ஓடுற மாதிரியோ, இல்லை அந்த அத்லெட் ஒலிம்பிக் போட்டியில் ஓடுற மாதிரியோ, அவர் அந்த கனவு, அதாவது ஒரு கனவுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு கற்பனை சொல்லலாம், அவர் நிஜத்தில் நடக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவரோட மசில்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவாகுது. அதேமாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ்லையோ, இல்லை உங்கள் மனைவியோ, லைஃப் பார்ட்னரோ, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் மனசும் அதுதான் ஃபீல் பண்ணும். நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்துகிறோம். இப்படி கட்டுப்படுத்துறது மூலமா நம்மளுக்கு என்ன லாபம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ மன நிம்மதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அது மாறும். இது நிறைய பேரால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த புக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா படித்து வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இதை நம்ப முடியும். நடுவில் யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அதனால் இந்த புக்கை ஃபுல்லாக பாருங்கள். இந்த புக்கை ஃபுல்லாக படித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இதை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளக்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் கைகள், அதாவது உங்கள் கைகளை உங்களுக்கு நிறைய 2 கையும் நீட்டுங்க. 2 கையும் நீட்டிட்டு அந்த முட்டி மனையும், அந்த சுருக்கங்கள், அந்த நகை மனைகள் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். இது நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு உங்கள் நரம்புகள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு உங்கள் கையை வெளுத்து மூடுங்க. உங்கள் மூடும் போது உங்கள் கால்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கார் இப்போ வாங்கியிருக்கீங்க. உங்களோட கனவு கார் வாங்குறது தான். உங்களோட கார் எந்த கார் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் கனவு கார் எந்த கார் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளே உக்காந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஒரு சேரில் நீங்கள் உட்காந்துட்டு அது மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு காரை ஸ்டேரிங் போடுங்க, கீர் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த காரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அந்த காரை லெஃப்ட் ரைட்டு திருப்பிங்க, இல்லை ஒரு ரேஸில் போகிறீங்க. எப்படி உங்கள் கனவுகள், உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதேமாரி ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பண்ணி முடிக்கும் போது நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே கார் இருக்குது, நம்ம இதுக்கு புது கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ரியலாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது, அதாவது ஒரு பொருள் மேலே உங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குதுன்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கனவு அதுதானா உங்களால் ஈஸியாக கற்பனை பண்ண முடியும். உங்களால் கற்பனை பண்ண முடியலன்னா அது உங்களோட பொய்யான கலப்பு, ஒரு பொய்யான கனவு. அது உங்களால் திணிக்கப்பட்டது. ஒரு டாக்டர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையானா அதுக்கு நீங்கள் கனவு கண்டு பார்க்கலாம். ஒரு ரேசர் ஆகணும்னா நீ அது கனவு கண்டு பார்க்கலாம். உங்கள் அப்பா அம்மா சொல்லி இல்லை வேறு யாரோ உங்களுக்குள்ளே திணிக்கப்பட்டு நீங்கள் ரேசர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் சரியாக உங்களால் கனவு காண முடியாது. உங்களால் அந்த கற்பனைக்குள்ளே போக முடியாது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, வேறு எதுலேயோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது. அப்போனா வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்கா, அந்த விருப்பத்தில் நீங்கள் ஈடுபாடு கொள்ளுங்கள். அப்புறமா ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு விஷயத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். கனவு காணுங்க. அந்த கனவில், அந்த கற்பனையில் நீங்கள் என்னவாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நினைங்க, அது அனுபவிங்க. அனுபவிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் க்ரியேட் ஆகும். அந்த சந்தோஷம் உலகத்தில் ஒரு வார்த்தையே இல்லையே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் இருக்கும். அதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தமாதிரி நீங்களும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்குங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புக்கு ஏன் படிக்கணுன்றது தெரியும். இதை படித்தது மூலிமா உங்களுக்கு என்ன லாபன்றதும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் உங்களுக்கு அதோட விளைவுகள் ஆரம்பிக்கும் அப்படின்றது இல்லை. ஒரு நொடியிலேருந்து ஒரு 30 நிமிஷம் ஆகலாம். அது உங்களை பொறுத்து தான். அது ஒரு நாள் கூட ஆகலாம். அது உங்களோட கனவு திறமையை பொறுத்து, உங்களோட பொருளை பொறுத்து. ஓகேங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஆசை கார் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப உம்மராக இருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு குண்டூசி வாங்குறதுல ஆசையே இருக்காது. அந்த குண்டூசி வாங்குறதுக்கு சின்ன பொருள் தானே, அது மேலே மும்முரமாக இருந்தால் கிடச்சிடும்னு நினைக்காதீங்க. குண்டூசி கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஆசை வச்சுட்டு இருக்க ஒரு காரு இன்றைக்கே கூட வாங்கலாம். அதனால் எது மேலே ஆசை வச்சுருக்கீங்களோ அதை வச்சு கனவு காணுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லலாம், அதாவது என்ன சொல்வீங்கன்னா, நான் வந்து அதுமாரி கனவு காணப்பா, எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அங்கே ஈர்ப்பு விதி வேலை செய்யலை, அங்கே ரகசியம் வேலை செய்யலை. உங்களால் கண்டிப்பாக அதுமாரி பண்ண முடியும். முயற்சி பண்ணுங்கள், திருப்பி முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசை இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆசை இருக்கிற விஷயத்தில் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் உங்களோட கனவுகள், உங்களை எண்ணங்கள் தான் காரணம். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். எண்ணங்கள் தப்பாக இருந்தால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது எண்ணங்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள், உங்களோட ஈர்ப்பு விதி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் ஈர்ப்பு விதி வேலை செஞ்சு நீங்கள் கனவு காணும் போது அது ரியலாக நீங்கள் அடைவீங்க. அதனால் ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு ரகசியம் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு விதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படும். எப்படி பயன்படணுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் ஆத்திர மாதிரி பார்த்துப்பேன், அதாவது ஒரு புக்கு மாதிரியே உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அந்த ஒரு ஆத்திரோ இல்லை ஒரு புக்கு மாதிரியே உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.